இங்க திருவான்மியூர் வர சொன்னாங்க சார். அதனால அங்க போயிட்டு இப்பதான் சார் இது பண்ணிட்டு வந்திருக்கேன். வீட்டுல வீட்டுல இருக்கீங்களா? அதான் வேணான்னு சொல்றாங்க வீட்ல. பேட்டி கொடுக்க அப்படியா? வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி மேடம், என்ன நடந்துச்சு மேடம்? ஒண்ணும் இல்லைங்க சார். நான் உட்கார்ந்திருந்தேன், பக்கத்துல உட்கார்ந்து பேசுற மாதிரி வந்து தப்பா பிஹேவ் பண்ற மாதிரி வந்தாங்க. ம் இப்படி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தான். ம் நீங்க அழகா இருக்கீங்க, என் கூட வந்துருங்க அந்த மாதிரி எல்லாம் கூப்பிடும் போது நான் சொன்னேன், இல்லைங்க நீங்க எந்திரிச்சு போங்க, போலீஸ கூப்பிடுவேன்னு. ம் அப்படி போலீஸ கூப்பிடுவேன்னு சொல்லும் போதே என்ன பண்ண, திருப்பி உங்க மடியில படுத்துக்கிறேன்னு வரும்போது நான் டக்குன்னு எந்திரிச்சு வந்து வேற இடத்துல உட்காந்துட்டேன், வேற பெஞ்ச்ல உட்காந்துக்கிட்டேன். ம் ம் அப்ப வேற பெஞ்ச்ல உட்காந்து விட்டேன். எந்திரிச்சு போறா மாதிரியே போய் திருப்பி நான் இந்த பக்கம் திரும்பி இருந்தது, இடது சைடா திரும்பி இருக்கும்போது திருப்பி வந்து பக்கத்துல உட்காந்தான். இப்ப நீ எந்திரிச்சு போலன்னா போலீஸ கூப்பிடுவேன் அப்படின்னு. ம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது கழுத்துல இருக்கிறத புடிச்சு இழுத்துட்டான். எத்தனை சவரம் மேடம்? அது 3 சவரங்க சார். 3 சவரம். 2 சவரம்னு சொன்னாங்க போலீஸ். 3 சவரம் அது? ஆமா. ஓகே. நீங்க அந்த இல்ல டைம்ல 2 எப்படி? என் கையில இருக்கு. ஓ, கையில நீங்க பாதி புடிச்சிட்டீங்க. பாதி நான் புடிச்சு இழுத்துட்டேன். புடிச்சு இழுத்துட்டீங்க. ஓட்ட நம்மள துரத்துனீங்களா இல்ல என்ன பண்ணீங்க மேடம்? இல்ல நான் ஓடனே என்னால ஓட முடியலன்னுட்டு பக்கத்துல இருக்கிறவங்க இன்னொருத்தர் பாஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க பதட்டப்படாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி ஷிவரிங் ஆன உடனே ம் அவருதான் போலீஸ்க்கு போன் பண்ணாரு. ம் நான் ம் ம் போலீஸ்க்கு போன் பண்றேன், உங்க போனை கொடுங்கன்னு வாங்கி போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு ம் அவர் அந்த ட்ரெயின்ல ஏறிட்டாரு. உடனே நான் கீழே வந்துட்டேன். அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க, போலீஸ் எல்லாருமே. ஓகே. அவன் தப்பா நடக்க முயற்சி பண்ணானா மேடம் அந்த டைம்ல? அவன் அதெல்லாம் எப்படி? இல்லைங்க சார், ஆ அதெல்லாம் பண்ணல. அவன் தப்பா பேசுறதுக்கு தான் வந்தான். ஆ ஆ ஆ பேச ட்ரை பண்ணா, நம்ம அது இது பண்ணலன்னு சொன்ன உடனேவே பக்கத்துல வந்து உட்கார்ற மாதிரியே இருந்தா நம்ம நவந்து நவந்து போகும்போது அவன் டக்குன்னு கழுத்துல கைய வச்சு இழுத்துட்டான். எழுதிட்டான். ஓஹோ! ஆ ஆ ஆ. அவனுடைய போலீஸ்ல என்ன மேடம் சொன்னாங்க இப்போ உங்களுக்கு? இல்ல நேத்தே அவனை ஃபைன் பண்ணிட்டாங்க சார். அதான் அரெஸ்ட் பண்ணதா கண்டுபிடிச்சு. சொன்னாங்க. 3 மணி நேரத்துல இல்ல அரெஸ்ட் பண்ணதா கண்டுபிடிச்சு. என்னங்க சார்? 3 மணி நேரத்துல அரெஸ்ட் பண்ணதா சொன்னாங்க. ஏதான் பண்ணிட்டாங்க சார். பண்ணி அவன் போய் நான் எனக்கு வெரிஃபிகேஷனும் கொடுத்துட்டேன். ஆ இதுதான் ஆ. என்னோட இதுன்னு. ஓகே ஓகே இப்போ மேடம். அவங்க கோர்ட் மூலியமா வாங்கிக்கோங்கன்னு அ சொல்லிட்டாங்க சார். நகை ஆமா. இத எப்படி பார்க்குறீங்க மேடம்? போலீஸ் நடவடிக்கை எடுத்ததையும் சரி, அவன் நடந்து இல்ல கொண்டது இது. நிஜமாவேங்க சார், ரொம்ப பாராட்டணும். நான் நிஜமா எதிர்பார்க்கவே இல்ல சார். ம் போலீஸ்காரங்க இவ்வளவு வேகமா பண்ணுவாங்க. நான் இது எப்படி சொல்றதுன்னா, ஒரு சினிமாவுல பார்த்த மாதிரி தான் பார்த்தேன். ம் நான் உண்மையா இதை எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ இவ்வளோ ஃபாஸ்டா முடிப்பாங்க. உண்மையாவே அவங்க எல்லாரும் பண்ண ஜாப் ரொம்ப கிரேட்டுங்க சார். ம் 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 இவ்வளவு ம் சீக்கிரம் எனக்கு அந்த நகை கிடைக்கும்ன்றதே நான் நினைச்சு பார்க்கல. ம் ம் அவங்களுடைய ஒர்க்குக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாதுங்க சார். ம் 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 அவ்வளவு பதட்டப்பட்டேன்னா அவங்க ரிலாக்ஸ் பண்ணி தண்ணி கொடுத்து, ம் அது எங்க ஹஸ்பண்ட் வர்றதுக்குள்ள அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ம் 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 எல்லாரும் வந்து அப்புறம் பக்கத்துல இன்னொரு மிஸ் கிட்ட சொன்னேன். அவங்களும் பக்கத்துல இருக்கிறோம், இன்னொரு டீச்சரும் வந்தாங்க. ம் அதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் திருவான்மியூருக்கு அவங்களே தான் சார் கூட்டு போனாங்க. ம் 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 அப்புறம் ட்ரிப்ளிகேனுக்கும் அவங்களே தான், எல்லாமே அவங்க தான் பார்த்தாங்க. ம் ம்